அனைவருக்கும் வணக்கம். திராவிடர் கழகம் போன்ற இந்து மத எதிர்ப்பு ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் இயக்கங்களுடன் சேர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதால் சமீப காலங்களில் இந்து சமுதாய மக்கள் மத்தியில் திமுக மீது ஒரு வெறுப்பு உருவாகி வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் சிறுபான்மை மதத்தினருடன் இணக்கம் காட்டிக்கொண்டு பெரும்பான்மை இந்துக்களை இழிவுபடுத்துவதையே வழக்கமாக வைத்துள்ளார். இந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சரான சாத்தூர் ராமச்சந்திரன் பேசிய பேச்சு இந்து சமுதாய மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நடைபெறும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று தளபதி ஸ்டாலின் முதல்வர் ஆவார். எங்களுக்கு சிறுபான்மையினரின் நலனே முக்கியம். பெரும்பான்மை இந்துக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பிரதமர் மோடி இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார். அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் உள்ளனர். நாமும் அவர்களோடு சேர்ந்து மோடியை வீழ்த்துவோம். இந்துக்களை எப்படி மோடிக்கு எதிராக திருப்புவது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் திருநீர் பூசியை இந்துக்களை ஏமாற்றி விடுவோம். மோடியை விரட்ட இப்படித்தான் வேஷம் போட்டு செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இனிமேலும் இந்துக்கள் ஏமாறுவார்கள் என்ன? நன்றி.